Happy evening. Happy evening, everyone. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். Yes. Welcome to Super Soundy series weekdays in Tamil. ரொம்ப ஆர்வமா தமிழுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எல்லாருமே இந்த சீரியஸை ரொம்ப ஆர்வமாகவும் எனர்ஜியோடையும் ஜாயின் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இன்றைய நம்ம ஸ்பெஷல் ட்ரெய்னர், consultant psychologist, life skill trainer, Grand Universe World Record trainer and founder of Art of Mind, Miss Sumaya Banu. Welcome to this beautiful platform. And நம்மளை ஜப்பானுக்கு கூட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். எஸ், வெல்கம் மேம். தேங்க்யூ. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க, பிரம்மாண்டமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியபிளா இருக்கா? நானு எஸ் யா. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய மென்டார் டாக்டர் ஹுசைன் பாஷா சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. என்னோட டாபிக் என்னன்னு தெரியுமா? சாட் பாக்ஸ்ல சொல்ல முடியுமா? எஸ், இக்கிகாய். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இக்கிகாய் இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. இக்கிகாய் அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் வேர்டு. அப்போ இக்கிகாய்னா என்ன அப்படின்னா வாழ்வின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இக்கிகாய்னா என்ன? நெக்ஸ்ட், வாழ்வின் நோக்கம். வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மணி, நிம்மதி, கோல், ஹாப்பினஸ். எஸ், சந்தோஷம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை எப்படி நம்ம அடையிறது? ஏதாவது நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு நோக்கம் வேணும், ஒரு கோல் வேணும். அதை நம்ம அச்சீவ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை அச்சீவ் பண்றதுக்கான வழிகளை தான் இந்த இக்கிகாய் சொல்லுது. இக்கிகாய், ஓகே. இக்கிகாய் அப்படிங்கறதே என்ன அப்படின்னா நம்மளோட கோலை தான் இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட், இக்கிகாய் வந்து 4 விஷயத்த சொல்லுது. பேஷன், நம்மளோட விருப்பம். 2வது ப்ரொஃபஷன், நம்மளுடைய தொழில். 3வது மிஷன், நம்மளோட பணி. 4வது ஒகேஷன், வருமானம் அல்லது வாழ்வாதாரம். அததான் இக்கிகாய் வந்து சொல்லுது. இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன பேஷன்னா என்ன? வாட் யூ லவ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் யூ லவ், அப்ப நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய கனவு, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், இதுதான் நம்மளுடைய பேஷன். ஓகே. ப்ரொஃபஷன்னா என்ன? நம்ம வந்து எதுல வந்து நம்ம திறமையா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரொஃபஷன். அப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. நம்மளுக்கு நிறைய ஸ்கில் இருக்கு, நாலேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு யூனிக்னஸ் நம்மள்ட்ட இருக்கும். அதை நீங்க ஃபைண்ட் பண்ணிருக்கீங்களா? அப்போ அந்த யூனிக்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். நெக்ஸ்ட், மிஷன். மிஷன்னா என்ன? வாட் த வேர்ல்ட் நீட்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம பணி செய்யறதுனால நம்ம வந்து இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட். ஒகேஷன், வருமானம். என்ன செஞ்சாலும் சரிங்க, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம செய்யறதுக்கு அதுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேணும். ஓகேவா?
ஏதாவது ஒண்ணு வரணும். அப்பதான் வந்து எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு கல்வியா இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து பணம் வாங்கிட்டு நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அதுக்கு மரியாதை இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு மரியாதையே இருக்காது. அந்த அந்த கல்வி நம்ம குடுக்குற கல்விக்கு. அதனால எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்காக நம்ம வந்து ஒரு பேமெண்ட் வாங்குறது நல்லது. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பேஷன். உங்க எல்லாத்துக்கும் உங்களோட பேஷன் என்னன்னு சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட், உங்களோட ட்ரீம் எல்லாமே தான் பேஷன். அப்போ உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கறத. எஸ். டு ஃப்ளை ஹை. எஸ். மைண்ட் ட்ரெய்னர். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். டு பி கவுன்சிலர். எஸ். எஸ். ஓகே. இதெல்லாம் உங்களோட பேஷனா இருக்கு. உங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லுங்களேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப அப்படிங்கறத சொல்லுங்களேன். உங்களோட பேஷனும் உங்களோட ப்ரொஃபஷனும் கோயின்சைட் ஆகுதா? எஸ். எஸ். சைக்காலஜிஸ்ட். அது உங்களோட ப்ரொஃபஷன். எஸ். இப்ப நம்மளோட பேஷனும் ப்ரொஃபஷனும் கோயின்சைட் ஆகுதா? என்னன்னா நிறைய டைம் நம்ம வந்து இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட வந்து பேஷனை எடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்களேன். ப்ரொஃபஷன் வந்து என்னவா இருந்தாலும் சரி நம்மனால வந்து கம்பைன் பண்ண முடியும். ஏன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணலாம். நம்ம வந்து வெளியில ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகலாம், ஆஃப்லைன் கிளாஸஸ் போகலாம். அது மாதிரி இப்ப என்னுடைய பேஷன் வந்து சைக்காலஜியா இருக்கு. அதே என்னோட ப்ரொஃபஷன் வந்து பிசினஸா இருக்கு. என்னால ரெண்டையும் வந்து பண்ண முடியுது. அப்போ நம்மளோட பேஷன் வந்து சைக்காலஜியா இருக்கும் போது நம்ம எதை வேணாலும் வந்து சேர்ந்து செஞ்சிடலாம். ஓகேவா? ஓகே. அப்போ எஸ். பிசினஸ் கோச். ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட நம்மளோட பேஷன் என்ன? டிசைர் அண்ட் ட்ரீம். ஓகேவா? நம்மளோட ப்ரொஃபஷன் என்ன? யூனிக்னஸ். அந்த யூனிக்னஸ் நமக்குன்னு ஒரு தனித்தன்மை, நமக்குன்னு ஒரு ஒரு திறமை இருக்கு. அந்த திறமை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். இந்த உலகத்துக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும். அதுதான் நம்மளோட அச்சீவ்மெண்ட். மிஷன். நம்ம ஒரு பணி செய்யறோம். ஏதாவது இப்ப நம்ம ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்து என்ன பண்றோம்? கவுன்சிலிங் பண்றோம். ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்லது செய்யறோம். அப்ப நம்ம ஒரு அச்சீவ் பண்றோம். அதுதான் அதுதான் நம்ம உலகத்துக்கு கொடுக்கறது. அதனால நம்மளுக்கு வந்து ஒரு வருமானம் வருது. அப்போ அது நம்ம கோலா வச்சுக்கிறோம். அந்த கோலை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்றோம். ஓகேவா? அப்ப அது வந்து அதுதான் நம்மளுக்கு வருமானம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். ஜப்பான்ல வந்து இக்கினோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து ஒரு 102 வயசு உள்ள ஒரு யங் சாப் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்டால போய் கேட்டாங்க, ஏங்க நீங்க வந்து இவ்ளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ரொம்ப பிரிஸ்கா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவர் போய் கேக்குறாங்க, ஏங்க நீங்க வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னாராம், இல்ல என்னோட பேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு படகு செஞ்சு விக்கிறவரு. ஓகேவா? அப்ப அவர் சொல்றாரு, என்னோட பேஷன் வந்து படகு செய்றது. எனக்கு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா, படகு செஞ்சு நான் விக்கிறேன். படகு செய்றேன். அது என்னோட பேஷன். அத வந்து என் தொழிலா வச்சிருக்கேன். அப்ப அது அவரோட ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. அப்போ அந்த படக வந்து நான் வந்து லண்டனுக்கு அனுப்புறேன். அப்போ இந்த உலகம் வந்து சந்தோஷப்படுது. அப்போ அது வந்து அவரோட மிஷன். அதுக்கப்புறம் இதனால எனக்கு வருமானமும் கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அவரோட இக்கிகாய் முடிஞ்சு போச்சா? இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அவரோட இக்கிகாய் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஒரு கோல செட் பண்ணி அத நம்ம வந்து செய்யும்போது நம்மளோட இக்கிகாய் வந்து ஃபுல் ஆயிரும். ஓகேவா? எப்பயுமே வந்து பேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. எப்பயுமே நம்ம இன்ட்ரெஸ்டோட ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட கோல வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மண்டே மார்னிங் வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யறது, ஒரு வேலையை செய்யும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிருது. அப்ப நம்மனால அந்த வேலையை செய்ய முடியல. அப்போ நம்மளோட ப்ரொஃபஷனும், நம்மளோட பேஷனும் வந்து கோயின்சைட் ஆற மாதிரி இருக்கணும். அப்ப நம்மனால நல்ல வேலை செய்ய முடியும். இன்ட்ரெஸ்டோட வேலை செய்ய முடியும். இப்போ வந்து ஒருத்தனுக்கு வந்து
ஃபிலிம் சிட்டி ஃபிலிம்ல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவன் என்ன பண்ணணும்? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வேலைகள் இருக்கு அதை பார்க்கணும். அதுக்குள்ளார போய் எவ்வளவு சின்ன வேலையா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளார போய் வேலை பார்க்கும்போது அவன் இன்ட்ரெஸ்டோட ஒரு வேலையை செய்யும் போது அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து அவன் வந்து அப்படியே அப்சர்வ் அவன் வந்து ஈர்ப்பான். ஏன்னா அவன் செய்யற வேலை வந்து அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு வேலையை நான் செய்யும் போது அப்போ ஈவன் அந்த டைரக்டர் கூட கூப்பிட்டு அவனை வந்து என்ன பண்ணிடலாம், அசிஸ்டண்டா வச்சுக்கலாம். அடுத்து இவன் வந்து டைரக்டர் ஆயிடலாம். ஓகேவா? அப்போ எந்த விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்த அந்த ஃபீல்ட்ல போய் நம்ம செஞ்சோம்னா மட்டும்தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். எஸ், ஓகேவா? என்னன்னு சொல்லுங்க. அப்படி பண்ண முடியுமா? இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் நம்ம பண்ண முடியுமா? ஆடியபிளா இருக்கீங்களா? நெக்ஸ்ட். ஒரு 10 ரூல்ஸ் வந்து இக்கிகாய் நமக்கு வந்து சொல்லுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், எப்பயுமே வந்து நீங்க வந்து அப்படியே ரொம்ப சுறுசுறுப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. என்ன பண்ணணும்? அப்படியே ஒரு நம்ம இது மாதிரி எறும்பு மாதிரி நம்ம எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே வராது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து டைவர்ட் ஆகாது. நம்மளுடைய இலக்க நோக்கி நம்ம ஓடிட்டு இருப்போம். அப்ப அதனால எப்பயுமே நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே ஓய்வுல இருந்து ஓய்வு பெறாதீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டே இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் நீங்க வந்து ஓடிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. ஜாப்பனீஸ் எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்காங்க கடைசி வரைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லையாம். நம்ம ஆளுகளை எடுத்துக்கங்க. 60 வயசுல ரிட்டையர்மெண்ட்ன்னு சொல்றோமா, ஒரு 58 வயசு ஆயிடுச்சா, ஐயோ இன்னும் 2 வருஷம் எப்ப எப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அத வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்ப வரும் 60 வயசு வரும், எப்ப 60 வயசு வரும் நம்ம ரிட்டையர் ஆறோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க, போர் அடிக்குது, ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஓகே. ஆனா அவங்களுக்கு வந்து போர் அடிக்குது. அவங்க அடுத்தவங்கள வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என் பையன் என்னை பாத்துக்கல, என் பொண்ணு பாத்துக்கல, என் பேரன் பேத்தி பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஓடிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. நம்ம வந்து சுறுசுறுப்பா இருப்போம். அதுதான் சொல்லுது இக்கிகாய். சுறுசுறுப்பா இருங்க எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்து எதுலயுமே அவசரப்படக்கூடாது. பதறிய காரியம் சிதறும். எப்பமா அவசரப்பட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யும்போது, நம்மனால அத வந்து சரியாவே செய்ய முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு டிராவல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் பிஃபோரே நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னா, அந்த இடத்த போய் ரீச் பண்ணிடலாம் கரெக்ட் டைம்க்கு. ஆனா, நம்ம என்ன செய்யறது? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லேட்டா கிளம்புறது. கிளம்பிட்டு அந்த டிரைவர போட்டு அவசரப்படுத்துறது. "சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, இப்படி போ, அப்படி போ" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது? அவனும் டென்ஷன் ஆகி, நம்மளும் டென்ஷன் ஆகி எவ்வளவு பிரச்சனை? அப்போ நம்ம அவசரப்படவே கூடாது. ரொம்ப நிறுத்தி நிதானமா நம்ம வந்து ஒரு வேலையை செய்யும்போது, நம்மனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறது வந்து நம்மனால அச்சீவ் பண்ண முடியும். அதனால எந்த ஒரு விஷயத்துக்குமே நடக்கிறது கூட ஃபாஸ்டா நடத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சு வாங்கும். அதே ஸ்லோவா நடந்து போனீங்கன்னா நிறைய தூரம் உங்கனால போக முடியும். ஒரு டென்ஷன் இல்லாம இருக்கும். அப்போ அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அவசரப்படாம நம்ம வந்து செயல்படணும். 3வது விஷயம், வயிறு நிறைய சாப்பிடக்கூடாதுங்க. என்ன? எப்படி என்னன்னா, ஒரு 80% மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். 20% வந்து நம்ம வயிறு வந்து ஃப்ரீயா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து டைஜெஷன் ப்ராப்ளமே வராது. அப்படி நம்ம வந்து 80% சாப்பிடும்போது, டைஜெஷன் ப்ராப்ளமே வராது. 2வது நம்மள வந்து ரொம்ப நாள் நீண்டு வாழ்வோம். ரொம்ப நாள் நம்மனால வாழ முடியும். அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியுங்க. ஏன்னா ஓரளவுக்கு தானே நம்ம சாப்பிட போறோம். அதனால நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகா பிளான் பண்ணி அதை மட்டும் நம்ம சாப்பிட போறோம். அப்படிங்கும்போது
நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நம்ம வந்து 80% தான் சாப்பிடணும். அதுதான் சொல்லுவாங்க, டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடாதீங்க. கீழ உட்கார்ந்து சம்மணம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சாப்பிடும்போது நம்மனால 100% சாப்பிடவே முடியாது. நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். என்ன நான் அத ட்ரை பண்ணியிருக்கேன். கீழ உட்கார்ந்து சாப்பிடும்போது நம்மனால கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அதே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடும்போது நம்மனால நிறைய சாப்பிட முடியும். சோ அதனால நான் வந்து அந்த 80% தான் சாப்பிடணும். 20% நம்ம வந்து ஃப்ரீயா நம்ம வயிறு இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்களால முடியுது. அவங்களால சாதிக்க முடியுது. 4th ஒன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னைய பொறுத்தளவுக்கும் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட பலம். ஒரு 30 இயர்ஸா நாங்க வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நாங்க அப்படியே இருக்கோம். ஒரு குரூப்பா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கோம். நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து எனக்கு பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேற எதுவுமே நம்மளுக்கு வந்து பலமே கிடையாது. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, நீ யாருன்னு சொல்றது உன் ஃப்ரெண்ட்ஸ பத்தி சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன என்ன கெட்டவங்க கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளையும் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல பிள்ளைங்களோட இருந்தோம்னா நம்மள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். அதனால ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம லைஃபுக்கு முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப தேவை. அதனால அவசியமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. 5th ஒன், நம்ம ஹெல்த். ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ஹெல்த். அப்படிதானே? ஹெல்த் இஷ்யூஸ் வரவே கூடாது. எப்படின்னா, ஒரு சின்ன தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்ம ஃபுல்லா அதிலேயே தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம். சின்ன தலைவலிக்கு வேற எதுலயுமே நம்மளோட கவனமே போகவே போகாது. அது அது எப்ப அந்த தலைவலி சரியாகுமோ, அப்பதான் நம்ம வந்து அடுத்த நம்ம விஷயத்த பத்தி யோசிக்கிறோம். அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு வந்து ஃபுல்லா அப்செட் ஆயிடுறோம் நம்ம. அந்த அந்த டே ஃபுல்லா நம்மளுக்கு போயிடுது. அப்போ வந்து ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஒண்ணுமே நம்மனால செய்ய முடியாது. அப்போ வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்ப நம்மளோட ஹெல்த் நம்ம நல்லா இருந்தாதான், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத வந்து நம்மனால பிளான் பண்ண முடியும். நம்மனால அச்சீவ் பண்ண முடியும் நம்மளோட கோல. அப்ப ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒரு ப்ரொவர்ப் இருக்கு. இஃப் வெல்த் இஸ் If wealth is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. Yes, health is wealth. அப்போ நம்ம வந்து ஹெல்த்த வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வந்து நம்ம உடற்பயிற்சி செஞ்சு, யோகா செஞ்சு, பிரீத்திங் எக்ஸசைஸ் ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் டெய்லி. அப்ப ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அவசியம் நம்ம பண்ணியே ஆகணும். பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹெல்த்த வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஹெல்த். ஹெல்த் இருந்தாதான் நம்ம உடல் உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அத நம்மனால சாதிக்க முடியும். 6th ஒன், புன்னகை புரியுங்கள். சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிப்புங்கிறது வந்து நிறைய பேர் சிரிக்க மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அது வந்து கிஃப்ட் ஃப்ரம் காட். சிரிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கிஃப்ட் ஃப்ரம் காட். அப்போ நீங்க வந்து ஒருத்தவங்க ரொம்ப கோவமா நம்ம கிட்டால சண்டைக்கு வர்றாங்க. அவங்கள பார்த்து நீங்க சிரிக்கணும். இளக்காரமா சிரிச்சிடக்கூடாது. பார்த்து ஒரு நிஜமாவே அது வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பன். நம்ம பார்த்து அப்படி சிரிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கோபம்லாம் போயிடும். என்னடா நம்ம இவங்க கிட்ட சண்டை போட வந்தோம், இவங்களை திட்ட வந்தோம், இவங்க நம்மளை பார்த்து சிநேகமா ஃப்ரெண்ட்லியா சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட அவங்க அந்த கோவத்தெல்லாம் மறந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. என்ன ஆனா அதனால சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. என்னைய பொறுத்த அளவுக்கும் சிரிப்புங்கிறது ஒரு பெரிய அவங்க சொன்ன மாதிரி பவர்ஃபுல் வெப்பன். அத நம்ம வந்து புடிச்சுக்கணும். நான் வந்து என்னைய பொறுத்த அளவுக்கும் நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் டீச்சர்ஸ்ட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பேன். எப்படின்னா அவங்க திட்டும்போது நான் சிரிப்பேன். அப்ப எல்லா எல்லா ஸ்கூல்லயும் சொல்ற டீச்சர்ஸ் தான், நீங்க உருப்பட மாட்டீங்க, இந்த கிளாஸ் மட்டும் உருப்படாது அப்படிம்பாங்க. அப்பயும் நான் சிரிப்பேன். ஆனா இப்ப வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் எங்களுக்கு வந்து எங்களை வந்து மதிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அவ்வளவு நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆமா. அப்போ நம்ம சிரிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சிரிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கு. அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கும், அ நம்மளுடைய கோல நோக்கி நம்ம போறதுக்கு அது வந்து ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, அத பத்தி தானே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப நீங்க சிரிச்சு பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் இயற்கையுடன் இணைந்து வாழுங்கள் அப்படின்னா என்ன? நம்ம வந்து நேச்சர், இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டூர் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எங்க போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்க. எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க? நம்ம இப்ப டூர் போகணும். எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். எங்கெல்லாம் போகணும்? ஹில் ஸ்டேஷன், ஊட்டி, கேண்டி, ஸ்விஸ், சவுதி, ஹில் ஸ்டேஷன். எஸ். மோஸ்ட்லி இது எல்லாமே பாருங்களேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நேச்சர தேடி தான் நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். மூணாறு, ஓகேவா? அப்ப நம்ம எங்க போறோம்? ஒரு நேச்சர தேடி தான் போறோம். அப்ப இயற்கையை தேடி நம்ம போகும்போது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதி எங்க கிடைக்குதுன்னா, இயற்கையில தான் கிடைக்குதுங்க. நம்மள சுத்தி ஒரே இயற்கை தான் இருக்கு. நம்மள சுத்தி ஒரு மரம், செடி, கொடிகள் எல்லாமே இருக்கு. நம்மள சுத்தி இயற்கை தான் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இயற்கையோட எப்பயுமே வந்து சேர்ந்து வாழணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பலன். இப்போ நான் அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் நெறைய பேர் அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு சின்ன சின்ன செடிகள் வச்சு வளங்களேன். அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன சின்ன செடிகள் வச்சு வளங்களேன். அப்போ வந்து ரோஸ் பிளான்ட், அப்புறம் வந்து வெத்தலை கொடிகள், அது மாரி சின்ன சின்ன பிளான்ட்ஸ், வேற வேற பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு வளங்களேன். அப்போ அதுக்கு நீங்க தண்ணி ஊத்தும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். உங்களுக்கு ஏதாவது மனக்கவலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடிகள நீங்க போய் பார்த்தீங்கன்னு பால்கனி கார்டன்ஸ். அந்த செடிகள போய் பார்த்தீங்கன்னு பார்த்தாலே உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். உங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே தீந்துரும். ஓகே. ஆமா. அது ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த துளசி செடி இருக்கு பாருங்களேன். அந்த துளசி செடி எல்லாருமே உங்க வீட்ல வைங்க. இந்த 24 மணி நேரமும் 100% வந்து ஆக்ஸிஜன ப்ரொடியூஸ் பண்ற ஒரே பிளான்ட் துளசி செடியாங்க. அப்போ துளசி செடி எல்லார் வீட்லயும் அவசியம் நம்ம வைக்கணும். அது வந்து மெடிக்கேட்டட் பிளான்ட் கூட. நம்மளுக்கு சளி, இருமல் எது இருந்தாலும் ஒரு 4 இலைய பிச்சு வாயில போட்டோம் அப்படின்னு சொன்னா சரியா போயிடுது. அது பாருங்களேன் எவ்வளவு நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்றதுக்கே அது வந்து அவ்வளவு உதவி புரியுது. அதனால எல்லார் வீட்லயும் இன்ஷா அல்லாஹ் ஒரு வந்து ஒரு ஒரு துளசி செடி வைங்க. நன்றி உணர்வு. 8வது நன்றி உணர்வு. எப்பயுமே நம்ம வந்து ஒரு கிராட்டிட்யூட், நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வு நமக்கு வேணும். யாருகிட்டல எல்லாருகிட்டாலயும். நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம சிப்லிங்ஸா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிறவங்க, எய்த்த வீட்ல இருக்கவங்க, பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டாலயும் வந்து நம்ம நன்றி உணர்வோட இருக்கும்போது, நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியும், ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் பாருங்க. ஆமாவா? இல்லையா? நிஜமா. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம். நம்ம கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா நம்ம இருக்க முடியும். எப்ப நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வோட இருக்கும்போது. ஒவ்வொருத்தவங்க கிட்டாலயும் ஒரு சின்ன விஷயம், இப்ப நம்ம வந்து ஒரு ஆட்டோல போறோம். என்ன அப்ப ஆட்டோல போம்போது ஃபர்ஸ்ட் ஏறுன உடனே, "அண்ணா நான் இங்க போணும்" அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். அப்படி அண்ணா அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்மள எங்கேயாவது கடத்திட்டு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா கூட, நம்ம அண்ணா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து அ அ அந்த எண்ணத்தவே மாத்தி, நம்ம கிட்டால வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்மளோட ஒரு சிஸ்டரா அப்படின்னு நெனைப்பாங்க. அதுக்கப்புறம் போய் இறங்கிட்டு, "தேங்க்ஸ் அண்ணா" அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். அவங்க என்ன அந்த மீட்டர்ல இருக்கோ, அத விட ஒரு ரூ. 10 குறைச்சே வாங்கிப்பாங்க. என்ன நம்மள வந்து ஒரு அவங்களோட தங்கச்சியா நெனச்சுப்பாங்க. ஓகே. அந்த அந்த தேங்க்ஸ் அப்படின்னு அந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தை வந்து அவ்ளோ வந்து பவர்ஃபுல்லான விஷயம். அத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நைட்டு படுக்கும்போது, இன்னைக்கு என்னென்ன நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு படுங்களேன். இன்னைக்கு நாளை குடுத்த இந்த இறைவனுக்கு ஒரு நன்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னா எவ்ளோ நல்லா இருக்கும். அதனால நிஜமாவே நம்ம நைட்டு டெய்லி ஒரு என்ன விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோமோ, யாருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும்னு நெனைக்கிறோமோ, அந்த நன்றிய சொல்லிட்டு நீங்க படுங்க. உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதியும், ஒரு மன திருப்தியும் நிச்சயமா வரும். 9வது எப்பயுமே வந்து நம்ம நிகழ்காலத்துல நம்ம வாழணும். அப்படித்தானே? பா இன்னைக்கு தாங்க நிச்சயம். இந்த நிமிஷம், இன்னைக்கு மட்டும் தான் நிச்சயம். இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன, நேத்து நடந்தத பத்தி நான் வந்து நேத்து வந்து ஒரு பாஸ் வந்து மேனேஜர் வந்து அவனோட இத திட்டியிருக்கான் அப்படிங்கும்போது, அத நினைச்சுட்டு அவன் இன்னைக்கு வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க. நேத்து வேலையும் போச்சு, இன்னைக்கு வேலையும் போச்சு.
முடிஞ்சு போச்சு. கதையே முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னைக்கு என்ன, நேத்து அவர் திட்டினாரா, அதை விட்டுறணும். எதனால திட்டினாரு அந்த காரணம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அத தப்ப நம்ம செய்யாம இருக்கணும். அவ்வளவுதான். இந்த பிரசன்ட் இன்னைக்கு நம்ம வாழணும். இன்னைக்கு வாழ்றது மட்டும்தான் நிதர்சன உண்மை. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? நாளைக்கு நம்ம கையில இருக்கா? இல்ல. சோ மைண்ட்ஃபுல்னஸ், எஸ், இன்னைக்கு தான் உண்மை. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கறதே எனக்கு தெரியாதே. அப்படிங்கும் போது நான் ஏன் நாளைக்கு பத்தி யோசிக்கணும்? நாளை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? இன்னைக்கு மட்டும் எனக்கு இருந்தா போதும். அப்ப எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு காலையில எந்திரிச்சதும் சொல்லுங்க. காலையில கண்ணாடியை பார்த்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, நான் நினைச்சதெல்லாம் நான் இன்னைக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை தொடங்குங்க. சூப்பரா இருக்கும். நம்மளோட பாஸ்ட பத்தியோ இல்ல ஃபியூச்சரை பத்தியோ நினைக்கவே கூடாது. மைண்ட்ஃபுல்னஸ் இன்னைக்கு மட்டும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்க முடியும். லாஸ்ட், நம்மளோட இக்கிகாய். நம்மளுக்குன்னு இக்கிகாய் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு இக்கிகாய் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஸ் அ ட்ரெய்னர் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னும் இக்கிகாய் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சிட்டு அதை நோக்கி நம்ம போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு ஒரு கோல் இல்ல அப்படின்னா நம்ம எதிரிக்கிறோம், போறோம், அதே அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும். என்ன செய்யறோம் அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாது. செய்யறதுக்கு ஒண்ணுமே இருக்காதே. ஒரு கோல் இருந்தா தானே அதை நோக்கி ஓட முடியும். அப்போ நம்மளுக்கு ஒரு கோல் எதுவுமே இல்ல அப்படிங்கும் போது நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. அப்போ நமக்குன்னு ஒரு இக்கிகாய் அவசியம் வேணும். அந்த இக்கிகாய நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். யா, ஓகேவா? இப்ப சொல்லுங்க, எல்லாரோட இக்கிகாய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போடுங்க சாட் பாக்ஸ்ல. பாஸ்ட் பாஸ்ட் பாஸ்ட், உங்களோட இக்கிகாய் என்ன? என்ன, யாருக்குமே இக்கிகாயே இல்லையா? எஸ் எஸ், சைக்காலஜிஸ்ட், பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இன் த வேர்ல்ட். வெரி குட். அசினமா, கவுன்சிலிங் அண்ட் வேர்ல்ட். எஸ், லைஃப் ஸ்கில்ஸ் கோச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மைண்ட் கோச், கேரியர் கவுன்சிலர். யா, அவ்வளவுதான். நம்மளை இக்கிகாயை கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே நம்மளுக்கு அதை அச்சீவ் பண்றதா நம்மளோட வேலை. ஓகே ஓகே, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். நெக்ஸ்ட், எப்பயுமே நம்ம மூச்சை நம்ம இப்ப நார்மலா ப்ரீத் பண்றோம்ல, அதுல எந்த ஒரு ஒரு இதுமே பவர்ஃபுல்லாவே இருக்காது, விஷயமே இருக்காது. அந்த மூச்சை ஆழ்ந்து சுவாசிக்கும் போது நம்ம இன்ஹேல் பண்ணும் போதும் எக்ஸ்ஹேல் பண்ணும் போதும் நம்ம மூச்சை நம்ம அதை உணர்ந்து நீங்க மூச்சு விட்டு பாருங்களேன். உங்களால தெளிவா யோசிக்க முடியும். எந்த விஷயத்தையுமே நம்மனால தெளிவா யோசிக்க முடியும். ஓகேவா? இப்போ ஒரு நம்ம ஆக்டிவிட்டி பண்ணுவோம். எல்லாரும் ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. எந்த ஃபோர்ஸும் இல்லாம கண்ணை மூடிக்கோங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல், இன்ஹேல், எக்ஸ்ஹேல், இன்ஹேல், எக்ஸ்ஹேல். இப்போ நீங்க எல்லாருமே யாருக்கெல்லாம் உங்க லைஃப்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், உங்க சிப்லிங்ஸா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். ஏன் நீங்க நடந்து போகும்போது ஒரு 10 ரூபாய் சில்லற இல்ல, அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த அந்த ஒரு 10 ருபீஸ கொடுத்தாரே ஒரு பெரியவர், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில நம்ம நிறைய பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா தேங்க்ஸ் சொல்லாம விட்டுருப்போம். அவங்க எல்லாத்துக்கும் இப்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப்ல யாருக்கெல்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சோமோ அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க.
பொறுமையா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கண்ணை திறங்க, டன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, எப்படி இருந்தது? அந்த ஃபீல் எப்படி இருந்தது நம்ம தேங்க்ஸ் சொல்லும் போது? எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். நிறைய பேரை மறந்துருப்போம். சொல்லணும்னு நினைச்சிருப்போம், சொல்லியிருக்க மாட்டோம். அதை வந்து இப்ப சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? யா, தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு சின்ன ரீகேப். இக்கிகாய் வந்து 4 விஷயம் சொல்லுது. ஒண்ணு நம்மளோட பேஷன், நம்மளோட ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், ப்ரொஃபஷன், நம்மளுடைய தொழில், மிஷன், நம்மளோட பணி, 4வது ஒகேஷன், நம்மளோட இன்கம். இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கு. நம்ம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. எஸ், வாவ், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். லைஃப்னா இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக டீட்டெயில்டாக பாயிண்ட் வைஸாக ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிய வச்சுருக்கீங்க. என்னைய மாதிரியே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. உங்களோட ஃபீல் ஷேர் பண்ணலாம். எஸ், தேங்க்யூ ஸோ மச். சுமையா சிஸ்டர், எஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க. வெரி தேங்க்யூ. எக்ஸலன்ட். இக்கிகாய் பத்தி இவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து இக்கிகாயில ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. அது வந்து நீண்ட ஆயுளுக்கான ஒரு சாங் வந்து ஒக்கிமி கிராமத்துல வந்து ஒரு பாட்டி வந்து கொண்டாடுவாங்க. அவங்க வந்து 100 வயதுக்கு மேல தாண்டி இருப்பாங்க, 120 வயசுக்கு மேல. இந்த பத்தி விக்டர் பிராங்க்லின் சொல்லும் போது ஒரு அந்த மூதாட்டி வந்து அந்த சாங் பாடினாங்க. உங்க எல்லாருக்காகவும் அதை நான் சொல்ல இப்ப நான் விருப்பப்படுறேன். ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் வேண்டுமா? குறைவாய் சாப்பிடுங்கள், நன்றாய் ருசித்து ருசித்து. முன் தூங்கி முன் எழுங்கள், எழுந்தவுடன் செல்லுங்கள், காலார நடக்க. அன்றாட ஓட்டுகிறோம் வாழ்க்கையை நாங்கள் அலட்டிக் கொள்ளாமல். வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம் குதூகலத்துடனே. நண்பர்களுடன் ஆடி பாடுகிறோம் பிணக்கின்றி. வசந்தமோ குளிரோ வேனிலோ இலையுதிரோ அனைத்தும் அனுபவிக்கிறோம் ஆனந்தமாய். கவலைப்படுவதில்லை நாங்கள் எங்கள் விரலின் மூப்பை பற்றி. நீங்களும் உங்கள் விரல்களை அசைத்துக் கொண்டிருந்தால் அழுங்காமல் குலுங்காமல் ஓடி வரும் உங்களை நோக்கி அந்த 100 வயது. இதுதான் சிஸ்டர் என்னோட மைண்டுக்கு வருது. ரொம்ப சிறப்பாக உங்க இக்கிகாய பத்தி சிறப்பா சொல்லிட்டீங்க. எங்களுடைய தேங்க்யூ. இக்கிகாய எங்களுக்கு கண்டுபிடிக்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ நிச்சயம். மச் சிஸ்டர். வெரி வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ நூனு சிஸ்டர். யா, வேற ஹலோ, எஸ், குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா சரஸ்வதிமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கிளாஸ். எனக்கு தேங்க்யூ. அந்த இக்கிகாய்னு ஒரு இது சொன்னீங்க. நானும் இக்கிகாய்ன்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது என்னன்னு எனக்கு ஃபுல்லா தெரியல. இப்போ ஒரு சிஸ்டர் லைட்டா சொன்னாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இக்கிகாய் வந்து வாழ்வின் நோக்கம். அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. இக்கிகாய்ங்கிறது ஜாப்பனீஸ் வேர்டு. ஓகே. அதோட அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா வாழ்வின் நோக்கம். ஓஹோஹோ. ஆஹ் சோ உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா உங்க இக்கிகாய் என்னன்னு கேட்டீங்க. ஆமா ஆமா, அதான் நம்ம நம்ம கோல், நம்ம வந்து கோல் அப்படின்னு சொல்றோம்ல, ஆமா. அதுதான் அது. ஆஹாஹா. ஆஹ் இல்ல அதுல வேற ஏதாவது இருக்கா? டெக்னிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இக்கிகாயில?
இல்ல இதுதான் அதோட டெக்னிக். எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சிறப்பா வாழணும் அப்படிங்கறதுதான் அதோட டெக்னிக். ஓஹோ. என்ன சரி. பண்ணணும் அப்படிங்கறத அந்த சர்க்கிள், அந்த இக்கிகாயோட சர்க்கிள் நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணேன்ல. ஆமா ஆமா. அது அந்த ஓகே பேஷன், சூப்பர். ப்ரொஃபஷன், விஷன் அண்ட் ஒகேஷன் அது எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து நம்மளோட கோலை ரீச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு கம்பைன் பண்ணணும். ஓகே ஓகே வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். எனக்கு வந்து இக்கிகைன்றது இன்னைக்கு புது விஷயம் பட் ஆஹ் அந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது ஏதோ ஆஹ் இப்ப நம்ம எப்படி NLP அந்த மாதிரி தனியா படிக்கிறோம் அது மாதிரி இக்கிகைன்னு ஏதாவது கோர்ஸ் இருக்கு போல இல்ல இல்ல நினைச்சிட்டேன். இல்ல இல்ல அது ஜாப்பனீஸ் வேர்டு. வேர்டு. ஓகே ஓகே. சோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல கத்து வச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நிறைய டாபிக் கவர் பண்ணிருந்தீங்க. நீங்க கிட்டத்தட்ட 1/2 hourலயே அவ்வளோ டாபிக்ஸ். ஒண்டர்ஃபுல். அமேசிங். Congratulations. God bless you. Thank you. Thank you. Thank you. உண்மையா சிஸ்டர்? எஸ். உங்களோட செஷன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு Thank இந்த you. இக்கிகாய் பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Thank இது you. வந்து நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு கைடன்ஸா மட்டும் இல்லாம, எப்படி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல நம்ம எண்ட் வரைக்கும் ஜாப்பனீஸ் பீப்பிள் வந்து கடைசி வரைக்கும் எவ்ளோ வயசானாலும், எப்படி இண்டிபெண்டன்ட்டா உங்க லைஃப்ப வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வாழ்றாங்க, அப்படிங்கிறத நீங்க நீட்டா அழகா சொன்னீங்க. நம்மளும் ஃபாலோ பண்ணோம்னா, அதே மாரி லைஃப் கைடன்ஸ்க்கும் சரி, நம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ப்ரிசைஸா ரொம்ப அழகா சொன்னீங்க. Thank you. Thank you, Zveria. Hello, Assalamu alaikum, sister. Walaikum salam warahmatullahi wabarakatuh. ஆக்சுவலா இக்கிகாய் வந்து ஃபர்ஸ்ட் என் சிஸ்டர்கிட்ட இருந்தா அந்த வேர்டு நான் கேட்டேன். ஐ எம் மல்டி டாஸ்கர். அதனால நான் பேஷன் வந்து நிறைய இதுல வச்சிருப்பேன். இதுல இருந்து இந்த மாசம் இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றேன்னா அடுத்த மாசம் இன்னொன்னுல பண்ணிருப்பேன். திருப்பி இதுக்கு வர்றதுக்கு இட் டேக்ஸ் அ சர்க்கிள். பட் என்னோட சிஸ்டர் வந்து அது சொல்லிட்டே இருப்பா, அக்கா உன்னோட இக்கிகா என்னன்றதை கண்டுபிடிக்கான்னு. அதுக்காக எனக்கு அந்த புக்கை வாங்கி கொடுத்தா. அத வந்து ரீட் பண்றதுக்கு நம்ம முதல்ல இந்த மொபைல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம டீடாக்ஸ் பண்றதுக்கே இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். அதை ரீட் பண்ணணும் அப்படின்னா அது அதை விட கஷ்டமா இருந்தது. பண்ணிட்டு அது ஒரு வருஷமா அந்த ஒரு புக்கை வாசிச்சுக்கிட்டே வந்தேன். அதுல நிறைய கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டது. பட் சம் ஆஃப் இட் ஹஸ் பீன் கிளாரிஃபைட் பை யூ. அல்ஹம்துலில்லாஹ் அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். நீங்க தேங்க்யூ சொன்னது வந்து இட் இஸ் அ நைஸ் திங், விச் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். நம்ம சாரி சொல்றதை விட தேங்க்யூ சொல்றதை நம்ம குறைச்சிட்டோம். சாரியும் சொல்ல மாட்டோம். இப்ப இருக்க பசங்களும் சரி, நம்ம ஜெனரேஷனுமே ஓல்டர் ஜெனரேஷன் ஆல்சோ ஸ்டாப் சேயிங் சாரி அண்ட் தேங்க்யூ. அது அந்த ப்ளீஸ்ன்றத வார்த்தை மறந்து போச்சு எல்லாத்துக்குமே. ரியலி சோ ஹாப்பி ஃபார் யூ. ரொம்ப நல்ல விஷயம். இது சின்ன பசங்களே ரீச் ஆச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மை தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ஃபார் அல்லாஹ் who has provided me with so much in my life. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன். இந்த மாதிரி ஒரு செஷன்ல ஜாயின் பண்றதுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காகவும் நான் தேங்க் பண்றேன். சாருக்கும் சொல்லணும், உங்களுக்கும் சொல்லணும். தேங்க்யூ. Have a great day. Good night. Thank you, sister. Assalamu alaikum. Walaikum salam. Okay. Thank you so much for everyone. உங்களோட பேஷன்ஸ் அண்ட் உங்களோட எனர்ஜி எங்கள் ட்ரெயினருக்கு ரொம்பவே பூஸ்ட் ஆகி அவங்களும் நமக்கு நிறைய எனர்ஜி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே எனர்ஜியோட நாளைக்கு மீண்டும் ஒரு புதிய ட்ரெயினர், புதிய டாபிக், சிஸ்டர் ஆயிஷா சூப்பரான பேரண்டிங் டாப்பிக்கில் வராங்க. நமக்கு நிறைய பேரண்டிங் எவ்ரிடே லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you until then. Take care. Good night. Bye-bye. Thank you so much. Thank you. Good night.